Hello viewers, welcome to Hari Chutti Drawing Tamil. நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஹரி சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனோன்னே புதுசாக குட்டீஸ்க்காக ஒரு சேனல் ஆரம்பிக்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட இன்ட்ரடக்ஷன் தான் இது. ஸோ இந்த சேனலில் குட்டீஸ் ரொம்ப குட்டீஸ் சின்ன பிகினர்ஸ் எல்லாம் வரைகிற மாதிரி ஈஸியாக சிம்பிளாக, அதாவது நம்பரிங்கில், ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸில், தமிழ் லெட்டர்ஸில் எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வாங்க கற்றுக்கலாம். இப்போது இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக ஒரு 25 ட்ராயிங்கை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு புறாப்படம் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது வந்து 3 வச்சு வரைஞ்சிருக்கிறேன். மூணு வச்சு வரைஞ்சிருக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. யூஸ் பண்ணி ஒரு டாக் படம் வரைஞ்சிருக்கிறேன். இதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல் இந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க. வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1 to 3 நம்பரில் 1 to 3ல் ஒரு டாக் படம் எப்படி வரையலாங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 to 3ல் சிம்பிளாக வரைகிறது எப்படி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லெட்டர் எஸ்எம்மில் எப்படி குதிரை எப்படி வரைகிறதுங்கிறத உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோவையும் பாருங்கள். நெக்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ஒய்யில் பார்த்திங்கன்னா ஒரு புறா படம் எப்படி வரைகிறதுங்கிற, பேட் படம் எப்படி வரைகிறதுங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா XYZல ஒரு கேர்ள் படம் எப்படி அழகாக ஹாப்பியாக ஒரு பலூனை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த படத்தை உங்களுக்கு எப்படி வரையலாங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்த வீடியோவில். சிம்பிளாக 3 லைன் போட்டு ஒரு ஜீப்பு, அதாவது ஒரு காரை எப்படி வரையலாங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு 5, அதாவது 5ஆம் நம்பர் 5ஐ வச்சு எப்படி மான் படம் வரைகிறதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், ஈஸியாக வரையலாங்க, கற்றுக்கலாம், வாங்க கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டாட்டாக வச்சு, அதாவது 4க்கு 4 டாட் வச்சு ஸோ ஒரு மங்கி படத்தை எப்படி வரையலாங்கிறத பாருங்கள். அடுத்த படம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பூனைப்படம், அதாவது ஒரு மிக்கி மவுஸ் படம், பூனைப்படம் ஈஸியாக வரைஞ்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீர சிவாஜி படத்தை ஈஸியாக எப்படி நம்ம ஓம் சிம்பிள், ஹிந்தியில் உள்ள ஓம் சிம்பிளை வச்சு எப்படி வரையலாங்கிறத கற்றுக்கலாம். அடுத்தபடியாக எம்மு போட்டு, அதாவது 3 எம்மு போட்டு முதல்ல படம் எப்படி வரைகிறதுங்கிறத கற்றுக்கலாம். அப்புறம் ஒரு ஹனி, தேனி எப்படி வரையலாங்கிறத கற்றுக்கலாம். அப்புறம் சஸ்டிக் சிம்பிளை வச்சு எப்படி ஒரு ஃப்ளாக் மட்டும் ஒரு மாணவன் சல்யூட் அடிக்கிற மாதிரி வரைகிறது எப்படிங்கிறத கற்றுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அணில் படம், எஸ்ஸில் அணில் படம் எப்படி வரைகிறதுங்கிறத இந்த சேனலில் கற்றுக்கலாம். அப்புறம் டபுள் டூ அதாவது 22ல் ஒரு கங்கால் படம் எப்படி வரையலாங்கிறத கற்றுக்கலாம். அப்புறம் டபுள் சிக்ஸில் ஒரு பைக் படம் ஈஸியாக சிம்பிளாக எப்படி வரையுதுங்கிறத கற்றுக் கொடுக்குறேன். அப்புறம் டபுள் 5ல் ஒரு பிக், அதாவது ஒரு பன்றி படத்தை எப்படி வரையலாங்கிறத கற்றுக்கலாம். அப்புறம் கேலுங்கிற லெட்டர் டைப் பண்ணி ஒரு கேல் படம் எப்படி வரையுதுங்கிறத கற்றுக்கலாம். அப்புறம் சி போட்டு ஒரு டாக் படம் எப்படி வரையலாங்கிறத கற்றுக்கலாம். அப்புறம் எஸ் படம் போட்டு ஒரு ஈகிள், கழுகு படம் எப்படி வரையலாங்கிறத தமிழில் கற்றுக்கலாம். அப்புறம் டபுள் டூ போட்டு ஒரு சின்ன வாத்தும் பெரிய வாத்தும் ஈஸியாக வரைகிறது கற்றுக்கலாம். அப்புறம் ஒரு எலிஃபண்ட் படம் எப்படி வரையலாங்கிறத கற்றுக்கலாம். அப்புறம் சிம்பிளாக ஒரு டாக் படம் எப்படி வரையலாங்கிறத கற்றுக்கலாம். அப்புறம் 5 வச்சு ஒரு சிமன் படம் எப்படி வரையலாங்கிறத கற்றுக்கலாம். ஓகே, நான் 25 இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக 25 ட்ராயிங்கை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ அந்த சேனலுக்கு ஹரி சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் உங்கள் வீட்டு குழந்தைகள் நீங்களும் வரைஞ்சி கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியான தமிழில் கலரில் எப்படி வரையலாங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஆச்சு. இதோடைய இன்ட்ரடக்ஷன் வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக டீட்டெயில் வீடியோ 1 by 1 உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன்.